Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஈவினிங் டைம்ல குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தானா கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு பேக்கரியில எல்லாம் வாங்கி கொடுக்காம நீங்களே செய்ய ட்ரை பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். நீங்க கோதுமை மாவு எடுக்கறதானாலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா வந்து salt. எதுக்காகனா ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து salt வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா இது நம்ம ஆட் பண்ணி நல்லா கை விட்டு கலந்து எடுத்துக்கலாம். அப்புறம் சுகர்க்காக வந்து பாத்தீங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு வந்து சுகர் எடுத்துர்க்கேன். நான் சுகரும் அதிகமா சேர்க்கல. இது வந்து மைல்டா தான் இருக்கும் சுகர் டேஸ்டே. ஒரு 1/2 கப் எடுத்துர்க்கேன். ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய். இது நல்லா வந்து ஒரு பவுடர் மாதிரி நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு மைதா மாவு கூட நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நீங்க கலக்கும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கலக்குங்க. ஏன்னா வந்து சுகர் வந்து அதுல இருந்தே தண்ணி வந்து இறங்கி வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து கலக்கிக்கோங்க தண்ணி விட்டு. பாருங்க நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு கலக்குறேன்னு பாருங்க. நீங்களே பாருங்க சுகர் வந்து எப்படி இறங்கி வருது பாருங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேருங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து இருக்கணும் சாஃப்டாக. அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வந்து கஜோரு. இந்த வந்து நம்ம ஒரு சப்பாத்தி கல்லை போட்டு நல்லா தரட்டிக்கலாம். நீங்கள் சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா மெலிசாலாம் தரட்ட வேண்டாம், கொஞ்சம் தடிமனாகவே இருக்கட்டும். அப்போ தான் வந்து பிஸ்கெட் வந்து நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். நம்ம வந்து ஸ்கொயர் போட்டு வெட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் இருக்கோ நீங்கள் அந்த ஷேப்பில் போட்டு வெட்டிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது இந்த ஒரு ஷேப் தான், அதனால் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்லேயே போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கடலை எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து அந்த ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். கடலை எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸாக நம்ம இதில் போட்டு எடுத்துட்டோன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இதை போடும்போது ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சோன்னா பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பிஸ்கெட் வந்து கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கலாம். போடும்போது எந்த அளவுக்கு பொங்குதோ அந்த அளவுக்கு பொங்குறது வந்து குறைஞ்சி இருந்ததுன்னா பிஸ்கெட் வந்து வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் நல்லா பிஸ்கெட் வந்து வெந்துடுச்சு. இந்த பிஸ்கெட் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் டைம் ஆயிருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க பசங்க கேட்டாங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.